அதாவது இந்த கற்பூரவள்ளிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நானும் பல டைம் வந்து நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கி பார்த்துருக்கேன். பெருசாக வந்து வளரவே வளராது, ரொம்ப குட்டியூண்டு ஏதோ நோஞ்சான் மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனைனே தெரியல. இதோட 2-3 டைம் நான் வாங்கியிருக்கேன். அப்படியே இந்த க்ரோத் தான் இருக்கும். நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸே கம்மி அப்படின்னு சொல்கிறோம். நல்லா தளன்னு அவ்வளோ வெயிலையும் பெருசாக இலை வரும். ஆனால் இங்கே மட்டும் என்னன்னு தெரில, எதுவுமே வந்து வரவே மாட்டேங்குது. இதுக்கு ஆக்சுவலி இதில் மண் இருக்குது தான், மண் இருக்குது. நான் கொஞ்சம் கொக்கோபீட்டும் போட்டிருக்கேன். அப்பப்போ அந்த தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து க்ரோத்துங்கிறதே இதில் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இங்கே மண் இருக்குது. இதை நான் கொஞ்சம் கோப்பிட்டு, அப்புறம் அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த உரம், மண்புழு உரம், அப்புறம் அந்த ஃபங்கஸ்லாம் வரக்கூடாது, நுண்ணுயிர் உரம், ப்ராஸ்பரஸு, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக ரெடி பண்ணி வச்சுட்டு, இதையும் மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு பாட்டில் வச்சு இன்டோரில் வந்து இது வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தொட்டியில் வைக்கும்போது இங்கே பாருங்கள் வேரே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு இதுக்கு. ஸோ இந்த மண், இந்த செம்மண், அதுக்கப்புறம் இந்த கலவை, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாட்டில் வச்சு இது கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பெருசாக வந்து எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. ஆனால் வேரே பார்த்திங்கன்னா பெருசாக இல்லவே இல்லை. ஸோ இதனால தான் இது பெருசாக வந்து வளரல போல இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா இதில் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வேரே பார்த்திங்கன்னா பெருசாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதனால தான் சத்தே இல்லாமல் இருக்க போல இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ தண்ணியில் வந்து கொஞ்ச நாள், ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் பாட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேல் பகுதியில் நல்லா கழுவிட்டேன். ஸோ கழுவும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே பொசுக்குன்னு இலெல்லாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ வேர் நல்லா பிடிக்கிற அளவுக்கு முதல்ல தண்ணீரில் வச்சு வளர்க்கலாம். நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டில் மாற்றலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வேர் பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் மாற்றினது வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.